சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபின்லாண்ட் ஃபுட் ஸ்பெஷல் ஃபுட் வந்து கரீலியன் பை, ரைஸ் பை, ரிசிபிராக்கா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த ரைஸ் பை, ரிசிபிராக்கா, கரீலியன் பை இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். பால் 1/2 லிட்டர், அரிசி 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன், உப்பு 1 டீஸ்பூன், தண்ணி 1/4 லிட்டர். ஸோ அரிசி வந்து நம்ம வந்து ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்ச போகிறோம். பால் சாதம் தான் சொல்லலாம். நம்ம அதுக்கு தேவையானது எல்லாமே நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது இந்த மேல் மாவு செய்கிறதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரை ஃப்ளோர் அப்படின்னு கிடைக்கும், அமேசானில் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், ரை ஃப்ளோருன்ட்டு நம்ம ராகி மாவு மாதிரி இருக்கும், அது 1 கப் எடுத்துக்கலாம். கோதுமை மாவு 1 கப்பு. அடுத்தது தண்ணி 100 மில்லி, உப்பு 1/2 டீஸ்பூன். இது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். அந்த ரைஸ் போரிஜுன்னு சொல்கிறக்கூடிய கஞ்சி நம்ம முதல்ல செய்யலாம். இந்த இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாட்டரை கொதிக்க வைக்கலாம். வாட்டர் கொஞ்சம் நேரம் ஆகி பாயிலிங் பாயிண்ட் வந்துடுச்சு. ஸோ 100 டிகிரி ரீச் ஆகி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இதில் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அந்த ரைஸை வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலக்கி விடலாம். கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டுட்ட பிறகு அதில் நம்ம உப்பும் பாலும் சேர்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல டிஷ்ஷு, ஃபின்லாண்டில் கிடைக்கக்கூடிய வெஜிடேரியன் டிஷ் இது தான். ஸோ உப்பு 1 டீஸ்பூன் சொன்ன மாதிரி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த சாப்பாடை வேக வைக்கணும். இது வேக வைக்கும் போது ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, நம்ம கொஞ்சம் வெறையாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக, வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் அந்த பை நல்லாயிருக்கும். இதில் ஆக்சுவலாக வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ இந்த 1/2 லிட்டர் பாலும் நான் ஊற்றிக்கிறேன். இதில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிட்டு நம்ம நடுவில் போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இது அந்த சாதம் வேக அடி பிடிச்சிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த அரிசி வேக வெந்து சாதமாகி அது 3/4 பதம் வேகிற வரைக்கும் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ இந்த கரீலியன் பையை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபின்லாண்டில் வந்து சின்ன பசங்களுக்கெலாம் இது ஒரு ஃபுட்டாக கொடுப்பாங்க ஸ்கூல்ஸில். ஸோ அங்கே ரெடிமேடாக ஃப்ரோசன் இது கிடைக்கும், ஃப்ரோசனில். இப்போ பாருங்கள், இந்த ரைஸ் போரிஜ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வெறையான பதம், நம்ம ஃபுல்லாக வேகிறதுக்கு, நம்ம ஊர் சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி பதத்தில் எடுத்துடணும். ஸோ இந்த பதத்தில் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ சாதம் இப்போது ஓரளவுக்கு வெந்துருச்சு. பாருங்கள், காமிக்கிறேன் கிட்ட. ஸோ இதோடு நிறுத்திக்கலாம். ஸோ இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங், ரைஸ் ஸ்டஃபிங், அந்த ரைஸ் போரிஜ் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அந்த மேல் மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அவுட்டர் டோன்ற மேல் மாவு, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இது நல்லா வந்துடுச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போயிடலாம் நம்ம. ஸோ வெளியில் அந்த அவுட்டர் ப்ரெட்டுக்கு நம்ம இந்த ரை ஃப்ளோர் அப்படிங்கிற அந்த ரை ஃப்ளோர், அதுவும் கோதுமை மாவு ஆட்டா, அடுத்தது 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, இதோட தண்ணி, அந்த 100 மில்லி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு, ஆட்டா பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ நல்லா பிசைஞ்சி உருட்டி வச்சுக்கலாம். ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி, இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் நம்ம பண்ணும் போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணேன். இப்போது ஃபுல்லாக நம்மளுக்கு உருட்டியாச்சு. இப்போ நான் இது என்ன சொல்லலை, இது ஆப்ஷன். நம்ம வேணும்னா அந்த மாவு கொஞ்சம் ஒட்டாமல் வரத்துக்காக அந்த ரை ஃப்ளோருன்றது நம்ம ராகி மாவோட கொஞ்சம் இது கொஞ்சம் சேம் தான், சேம் ஃபேமிலி தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரை ஃப்ளோரில் ப்ரெட்டு பண்ணுவாங்க ஃபின்லாண்ட்லலாம். ஸோ நாங்கள் மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸ் ஃபின்லாண்டில் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் இந்த ஃபினிஷ் ரெசிபி 1-2 தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரை ஃப்ளோரை நம்ம மேலே கொட்டிக்கலாம். அந்த மாவு ரெடி பண்ண மாவு கொஞ்சம் கொழன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இந்த ரை ரை ஃப்ளோர் போட்டு இதை நல்லா நீட் பண்ணிக்கணும். இதை நல்லா போட்டு பிசைஞ்சிக்கணும். ஸோ பிசைஞ்சிக்கிட்டோம்னா உள்ளே இருக்க ஈரப்பதமெல்லாம் ஃபுல்லாக வெளியில் போயிடுச்சுன்னா அந்த சப்பாத்தி மாதிரி உருட்டிட்டு பேக் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல பதம் கிடைக்கும். ஸோ இப்படி நல்லா இருக்கிற அந்த ரை ஃப்ளோரெல்லாம் சுற்றிலையும் இருக்கிறதெல்லாம் இது அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி, இது உறிஞ்சிக்கிற மாதிரி சுற்றி நம்ம போட்டு எடுக்கணும் நல்லா. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்த் இண்டியனும் சவுத் இண்டியனும் சேர்ந்த ஒரு ஃப்யூஷன் மாதிரி இருக்கும். இப்போ நல்லா உருட்டியாச்சு. உருட்டினதை நம்ம சப்பாத்தி பூரியோட சின்ன சைஸாக
சின்ன ஒரு மார்பிள் சைஸ் கோலி குண்டு சைஸுக்கு பாலாக உருட்டிக்கணும் நம்ம. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி தான், நார்மலாக சப்பாத்தி உருட்டுற மாதிரி தான், திரட்டுற மாதிரி திரட்டிட்டு கொஞ்சம் அந்த ட்ரைனஸ்லாம் போகிற அளவுக்கு திரட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோலி குண்டாக உருட்டிக்கணும். கோலி குண்டு சைஸ்க்கு சின்ன சின்ன இதுவாக நம்ம சப்பாத்தி மாவு பூரி மாவு தேய்க்கிறோம் இல்லைங்களா, அதை விட சின்னதாக கொஞ்சம் இந்த மாதிரி ரவுண்டாக இது பண்ணிக்கணும், உருட்டிக்கணும். இந்த மாதிரி இருக்கிற இந்த மாவை ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். ஸோ இது வந்து அங்கே வந்து மக்கள் எல்லாருமே சாப்பிட்ற மிக பாரம்பரியமான உணவு அவங்களுக்கு இதுதான். ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்க எக் பட்டரோடு சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வெந்த சாதத்தோட இதை நம்ம சேர்த்த போகிறோம், அதுதான் ப்ரொசீஜரு. ஸோ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நார்மலாக தேய்ச்சிக்கலாம். ஆனால் இந்த தேய்க்கிற ஷேப் பாருங்கள், ஓவல் ஷேப்பில் தேய்க்கணும், ரவுண்டாக தேய்ச்சிடக்கூடாது. அதே மாதிரி குட்டியாக தேய்க்கணும், நம்ம ரொம்ப மெலிசாக அப்பளம் மாதிரி தேய்ச்சிடக்கூடாது. கொஞ்சம் குட்டியாக கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் நான் தேய்க்கிற ஷேப்பில் போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் இது வந்து இந்த மாவெல்லாம் தட்டி தட்டி தேய்க்கிறது வந்து இது என்னோடய ஸ்டைலு. அவங்க வந்து நார்மலாக அப்படி தேய்க்க மாட்டாங்க ஃபின்லாண்டில் இருக்கவங்க. இதுக்கு நடுவில் இந்த ரைஸ் போரிஜ், ரைஸ் ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீல வாக்கில் அப்படியே அடுக்கி வச்சுட்டு இந்த மடிக்கிற பதம் தான், இந்த ஃபோல்டிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எப்படி மடிக்கிறேன்றதை பார்த்துக்கோங்க. நான் 2 பை உங்களுக்கு இதே மாதிரி மடித்து காமிக்கிறேன், நீங்கள் அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே ஃபஸ்ட்டு டைம் நான் தான் உங்களுக்கு தமிழ் சேனலில் ஃபின்னிஷ் ஃபுட்டை பற்றி நான் தான் காமிக்கிறேன்றதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஃபின்லாண்ட் வந்து ஒரு அழகான கண்ட்ரி, அந்த அழகான கண்ட்ரிலேருந்து இந்த அழகான ரெசிபி பையன்றதே பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் தான், யூரோப் கண்ட்ரிலேருந்து வந்த ஒரு டிஷ்ஷு. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு பேக் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சுக்கணும், இந்த ரைஸை கவர் பண்ணாமல் அப்படியே தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குழக்குழன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது பேக் ஆனால் சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் வெரையாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வாட்டரும் கொஞ்சம் மில்க்கும் ஆட் பண்ணி வேக வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குழக்குழன்னு இருக்கும். ஸோ 2வது இது காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வெரைட்டியான டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க, எனக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வேணும்ன்ட்டு. நான் உங்களுக்கு கட்டாயம் எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் எல்லாமே போடுறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நான் போடுறது எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபியாக தான் இருக்கும், ஈவன் எக்கு கூட இருக்காது. ஸோ நான் 100% வெஜிடேரியனுன்றதுனால 100% வெஜிடேரியன் ரெசிபி ஆர் வீகன் மீன் தான் என்கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கண்ட்ரி ஃபுட்டு வேணும்னு கேளுங்க, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச கண்ட்ரியாக இருந்தால் கட்டாயம் நான் அதை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். பை ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. நம்மளுக்கு எல்லாமே இந்த மாதிரி பைக்கு எல்லாமே தேவையான இதில் ஃபோல்டு பண்ணி வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இதை நம்ம 2 மெத்தடில் பேக் பண்ண போகிறோம். ஒன்று வந்து அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். மைக்ரோவேவ் அவனில் நான் கன்வென்ஷன் மோடு வச்சு 250 டிகிரி வச்சுட்டேன், ஃபஸ்ட்டே ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் 10 மினிட்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நான் ஹீட் பண்ணுறேன், ஆனால் 15 மினிட்ஸ்லேயே எடுத்துட்டேன் நான். அப்போவே 15 மினிட்ஸ் மேலே கொஞ்சம் லைட்டாக பிளாக் கலர் ஆகிற மாதிரி இருந்துச்சு மேலே ரொம்ப. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வில் இந்த பேனை வந்து ஹை ஃப்ளேம் வச்சு 10 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வைக்கணும். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பையை இதுக்குள்ளே வச்சிடணும். ஸோ இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பையை இந்த ஓவன் செட்டப்புக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இது வந்து ஹை ஃப்ளேம், எப்போவுமே 250ன்றது ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும், கேஸில் நம்ம வச்சா ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஸோ இந்த ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். ஸோ பை வந்து எம்மியான கரிலியன் பை, ரிசிபிராக்கா ரைஸ் பை அப்படிங்கிறது ஃபினிஷில் ரிசிபிராக்கா. ஸோ இந்த எம்மியான கரிலியன் பைக்கு நம்ம பட்டர் கோட்டிங் கொடுக்கணும். மெல்டட் பட்டர் வச்சு இது மேலே ப்ரஷ் பண்ணி கோட்டிங் கொடுத்தா அது வந்து லுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ இது சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பசியவும் போக்கும், அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Singapore. Bye.